இன்னைக்கு நம்ம NMMS வினாத்தாள் 2024 ஆண்டோட மனத்திறன் தேர்வு, அதாவது மேட் பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள் 31 முதல் 60 வரை உள்ள வினாக்களுக்கு விடைகளையும் விளக்கங்களையும் பார்க்கலாம். வினா எண் 31. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வார்த்தைகளின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. 4 வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. ஜெனரல், ஜென்டில், கெஸ்டர், ஜென்யூன். இந்த வார்த்தைகளை அகர வரிசைப்படி எழுதணும். முதல்ல கொடுத்திருக்க எல்லா வார்த்தைகளோட முதல் எழுத்துக்களை பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் இருக்கு. அப்படின்னா நம்ம இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப நம்ம மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். 3 வார்த்தைகள்ல N வந்திருக்கு, ஒரு வார்த்தையில மட்டும் S வந்திருக்கு. அப்போ S வந்திருக்க எழுத்து தான் 4வது இடத்தை பெறும். அப்ப கெஸ்டர் அப்படிங்கிறது 4வது இடத்துல இருக்கும். இப்போ நம்ம 4வது எழுத்தை பார்க்கலாம். முதல் வார்த்தையில 4வது இடத்துல E இருக்கு, 2வது வார்த்தையில T இருக்கு, 4வது வார்த்தையில U இருக்கு. இது அகர வரிசைப்படி எழுதுனா எந்த எழுத்து முதல்ல வரும்? E அப்படிங்கிற எழுத்து தான் முதல்ல வரும். அப்ப முதல் வார்த்தை ஜெனரல். அடுத்ததா Tங்கிற எழுத்து வரும். அப்ப ஜென்டில் அப்படிங்கிறது இரண்டாவது வார்த்தை. யூங்கிறது அதற்கு அடுத்து வரும். அப்ப ஜென்யூன் அப்படிங்கிறது மூன்றாவது வார்த்தை. கெஸ்டரை ஆல்ரெடி நம்ம 4வது வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப சரியான வரிசை எது? ஜெனரல், ஜென்டில், ஜென்யூன், கெஸ்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 32. ஆர்டிகுலேட்ஸ் எனும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி பின்வரும் வார்த்தைகளில் உருவாக்க இயலாத வார்த்தை எது? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகிள். இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே ஆர்டிகுலேட்ஸ்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் பி லேட்டர். இதுல இருக்க எல்லா எழுத்துக்களுமே ஆர்டிகுலேட்ஸ்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் சி எலக்ட்ரிக். இதுல இருக்க எல்லா எழுத்துக்களுமே ஆர்டிகுலேட்ஸ்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் டி கோட்ஸ். இதுல இருக்க எல்லா எழுத்துக்களுமே ஆர்டிகுலேட்ஸ்ல இருக்கா? ஓ அப்படிங்கிற எழுத்து ஆர்டிகுலேட்ஸ்ல இடம் பெறல. அப்ப உருவாக்க இயலாத வார்த்தை எது? ஆப்ஷன் டி கோட்ஸ். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 33. பின்வரும் குறிப்புகளை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நமக்கு 5 குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. அந்த குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம ஒரு 4 இலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். குறிப்புகளை படிக்கும் போதே அந்த எண்களுக்கான இடத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். பாருங்க, முதல் குறிப்பு நான் ஒரு 4 இலக்க எண். அப்போ 4 இலக்கங்கள் அந்த எண்ல இருக்கும். 4வது இலக்கமானது 3ஐ விட குறைந்த ஒற்றைப்படை எண். 3க்கு முன்னாடி இருக்கிற ஒற்றைப்படை எண் என்ன? 1 மட்டும்தான். அப்ப 4வது இலக்கமா 1 வரும். அடுத்த குறிப்பு பாருங்க. முதல் இலக்கம் 4வது இலக்கத்தை விட 5 அதிகம். 4வது இலக்கம் என்ன? 1. அதை விட 5 அதிகம்னா அது கூட 5 கூட்டணும். அப்படின்னா முதல் இலக்கம் என்னவா இருக்கும்? 6. இப்ப முதல் மற்றும் 4வது இலக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த குறிப்பு பாருங்க. 2வது இலக்கம் இரட்டைப்படை பகா எண். பகா எண்கள் என்னென்ன? 2, 3, 5, 7 இப்படி போயிட்டே இருக்கும். இதுல இரட்டைப்படை எண் எது மட்டும்தான்? 2 மட்டும்தான். அப்ப 2வது இலக்கம் 2ஆதான் இருக்கும். அடுத்த குறிப்பு பாருங்க. முதல் 3 இலக்கங்களின் கூடுதல் 12க்கு சமம். முதல் 2 இலக்கம் நமக்கு தெரியும், 6, 2. இத கூட்டுனா 8. அப்போ நமக்கு 12 கிடைக்கணும்னா இன்னும் எந்த எண் கூட்டப்படணும்? சரியா சொன்னீங்க, 4. அப்ப 3வது இலக்கம் என்ன? 4. அப்ப அந்த 4 இலக்க எண் எது? 6241. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 34. ஒரு குறியீட்டு மொழியில் 1729 அப்படிங்கறத ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரியஸ் அப்படின்னு சொல்றாங்க. 4, 3, 6, 7ங்கறத men have many problems அப்படின்னு சொல்றாங்க. 1, 3, 8, 5 அப்படிங்கறத some men are happy அப்படின்னு சொல்றாங்க. 8, 0, 6, 9ங்கறத some have serious ailments அப்படின்னு சொல்றாங்க.
இப்படி குறிப்பிட்டா சீரியஸ் மென் அப்படிங்கிறதுக்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சீரியஸ் அப்படிங்கிறது எந்த 2 குறியீடுகள்ல இருக்கு? முதல் மற்றும் 4வது குறியீடுகள்ல இருக்கு. அங்க சீரியஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் பொதுவா இருக்கு. அப்ப 2க்கும் பொதுவான எண் என்னது? 9 இருக்கு. அப்ப 9 தான் சீரியஸோட குறியீடு. மென் அப்படிங்கிற வார்த்தை 2வது மற்றும் 3வது குறியீடுகள்ல இருக்கு. அங்க மென் மட்டும்தான் பொதுவான வார்த்தையா இருக்கு. அப்ப பொதுவான எண் 3. அப்ப மென்னுக்கான குறியீடு 3. அப்ப ஆன்சர் என்ன? 93. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 35. காவேரி என்பதை VBKISE எனவும் தேங்க்ஸ் என்பதை AITSLN எனவும் குறித்தால் ஸ்பைடர் என்பதன் குறியீடு என்ன? இங்க பாருங்க, காவேரி அப்படிங்கிற வார்த்தையில முதல் மற்றும் 3வது எழுத்து இடங்களை பரிமாறிக்குது. அதே மாதிரி 4வது மற்றும் 6வது எழுத்தும் இடங்களை பரிமாறிக்குது. 2வது இடத்துல இருந்த எழுத்து என்னவா மாறுது? அதற்கு அடுத்த எழுத்தான பியா மாறுது. அதே மாதிரி 5வது இடத்துல இருந்த எழுத்தும் அதற்கு அடுத்த எழுத்தான எஸ்ஸா மாறுது. இதே மாதிரிதான் தேங்க்ஸ் அமைஞ்சிருக்கான்னு பாருங்க. முதல் மற்றும் 3வது இடங்கள் இடம் மாறி இருக்கு. 4வது மற்றும் 6வது எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கு. 2வது எழுத்தான ஹெச்சுக்கு அடுத்த எழுத்தான ஐ அங்க இடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி 5வது இடத்துல இருக்கக்கூடிய கே அதற்கு அடுத்த எழுத்தான எல்லாம் மாறி இருக்கு. அப்ப இதே மாதிரி ஸ்பைடரை நம்ம எழுதுவோமா? முதல் மற்றும் 3வது எழுத்துக்களை இடம் மாத்துங்க. அதே மாதிரி 4வது மற்றும் 6வது எழுத்துக்களை இடம் மாத்துங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய பி அப்படிங்கிற எழுத்துக்கான அடுத்த எழுத்து கியூ. 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஈயோட அடுத்த எழுத்து எஃப். அப்ப நமக்கு கிடைச்சிருக்க குறியீடு என்ன? IQSRFT. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 36. சிறுவர்கள் உள்ள வரிசையில் ஏ என்பவர் இடமிருந்து 10வது இடத்திலும் மற்றும் பி என்பவர் வலமிருந்து 9வது இடத்திலும் உள்ளனர். இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டதில் ஏ என்பவர் இடமிருந்து 15வது இடத்தில் உள்ளார் எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? ஏ அப்படிங்கிறவரு இடமிருந்து 10வது இடத்துல இருக்காரு. அப்ப 10 சேர் தள்ளி வச்சிடலாம். பி அப்படிங்கிறவரு வலமிருந்து 9வது இடத்துல இருக்காரு. இப்போ வலமிருந்து 9 இடங்கள் தள்ளி பியை நம்ம வச்சிடலாம். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவுல நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இங்க இன்னொரு குறிப்பும் கொடுத்திருக்காங்க. ஏவும் பியும் தங்களோட இடத்தை மாற்றிக்கிட்டா இடம் இருந்து ஏ 15வது இடத்துக்கு வந்துடுவாருன்னு. அப்ப இடத்தை மாத்தினதுக்கு அப்புறம் ஏவோட இடம் 15 இருக்கணும்னா நடுவுல எத்தனை பேர் இருக்கணும்? 4 பேர் இருக்கணும். இப்போ நம்மளால மொத்த சிறுவர்களோட எண்ணிக்கையை சொல்ல முடியுமா? வரிசையில மொத்தமா இருக்கிற சிறுவர்கள் ஏ இடமிருந்து 15வதா இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் 8 இடங்கள் இருக்கு. அப்ப 2ஐயும் கூட்டிட்டா மொத்தம் 23. அப்ப அந்த வரிசையில 23 சிறுவர்கள் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 37. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 37 மற்றும் 38 இது ரெண்டுக்குமே ஒரே குறிப்புகள் தான். இதை பயன்படுத்தி நம்ம 2 வினாக்களுக்கு விடையளிச்சிடலாம். முதல் குறிப்பு பாருங்க. ஏ, பி, சி, டி, இ மற்றும் எஃப் ஆகிய 6 நண்பர்கள் வட்ட வடிவுல சம தொலைவுல அமர்ந்திருக்காங்க. ஆனா எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு நமக்கு முதல் குறிப்புல சொல்லல. ஏ என்பவர் பிக்கு வலப்பக்கமாக 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப பில இருந்து வலப்பக்கமா 2வது இடத்துல ஏவ வச்சிடலாம். அதே நேரத்துல பி என்பவர் சிக்கு நேர் எதிரா அமர்ந்திருக்காரு. அப்போ பிக்கு நேர் எதிரான இடத்துல நம்ம சிய வச்சிடலாம். சி என்பவர் டிக்கு இடப்பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளார். அப்ப டியோட இடப்பக்கம் சி இருக்கிற மாதிரி டிய வச்சிடலாம். மேலும் ஈக்கு நேர் எதிராக டி உள்ளார் அப்படின்னு இருக்கு. அப்ப டிக்கு நேர் எதிரில ஈய வச்சிடலாம். எஃப் என்பவரும் வட்டத்தில் அமர்ந்துள்ளார்.
இன்னும் ஒரே ஒரு இடம் தான் காலியா இருக்கு, அங்க நம்ம F வச்சிடலாம். இப்போ இந்த நண்பர்கள் எந்த வரிசையில் அமர்ந்திருக்காங்கிற அமைப்பு நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து என்ன கேக்குறாங்க, ஏவோட இடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு இடப்பக்கமா யார் இருக்கான்னு பாருங்க. ஏக்கு இடப்பக்கமா ஈ தான் அமர்ந்திருக்காரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 38. இதே அமைப்பு வச்சுதான் அடுத்த வினாவும் கேட்டிருக்காங்க. டியில் இருந்து கடிகார திசையில் அமர்ந்துள்ளவர்களின் வரிசை என்ன அப்படின்னு. டில இருந்து கடிகார திசையில வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். டி, சி, ஏ, இ, பி, எஃப். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 39. ஜனவரி 1, 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1, 2010 அன்று என்ன கிழமை? ஒரே நாள் அடுத்தடுத்த வருடங்கள்ல அடுத்தடுத்த வார நாட்கள்ல வரும் அப்படிங்கறதான் விதி. அதுவே லீப் ஆண்டா இருந்ததுன்னா 2 வார நாட்கள் கடந்து வரும். இப்ப இங்க பாருங்க, 2006ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க. 2006, 2007, 2008, 2009, 2010. இதுல 2008 அப்படிங்கிறது மட்டும்தான் லீப் ஆண்டு. அப்ப அங்க மட்டும்தான் இன்னும் ஒரு நாள் அதிகமா வரும். இப்ப 2006 ஜனவரி 1 ஞாயிற்றுக்கிழமைனா 2007 ஜனவரி 1 அதற்கு அடுத்த வார நாளான திங்கட்கிழமையா இருக்கும். 2008 ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமையா இருக்கும். ஆனா 2009 ஜனவரி 1 புதன்கிழமையா இல்லாம வியாழக்கிழமையா இருக்கும். காரணம் 2008 அப்படிங்கிறது லீப் ஆண்டு. 2009 ஜனவரி 1 வியாழக்கிழமையா இருந்துச்சுன்னா 2010 ஜனவரி 1 அதற்கு அடுத்த வார நாளான வெள்ளிக்கிழமையா இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 40. சனிக்கிழமையை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன? இதுக்கு எளிதா ஒரு நாள்காட்டி போன்ற அமைப்பை நம்ம உபயோகப்படுத்தலாம். மாதத்தோட முதல் நாள் சனிக்கிழமையில தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாதத்துல எந்தெந்த தேதிகள் சனிக்கிழமையா இருக்கும்? 1ஆம் தேதி சனிக்கிழமையா இருக்கும். அடுத்த சனிக்கிழமை அதற்கூட 7 நாட்களை கூட்டினா 8ஆம் தேதி சனிக்கிழமை. அது கூட 7 கூட்டினா 15ஆம் தேதி சனிக்கிழமை, 22ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி சனிக்கிழமை. இப்ப சனிக்கிழமைகளோட தேதி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமைகளோட தேதிகளை இதை வச்சு நம்ம எழுதிடலாம். 1ஆம் தேதி சனிக்கிழமைனா 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 8 சனிக்கிழமைனா 9 ஞாயிற்றுக்கிழமை, 15 சனிக்கிழமைனா 16 ஞாயிற்றுக்கிழமை, 22க்கு அப்புறம் 23 ஞாயிற்றுக்கிழமை, 29க்கு அப்புறம் 30 ஞாயிற்றுக்கிழமை. இங்க நம்ம 31 சேர்க்கல, ஏன்னா வினாலேயே கொடுத்துட்டாங்க 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதம் அப்படின்னு. இப்ப இதுல 2 மற்றும் 4ஆம் சனிக்கிழமை விடுமுறை. அப்ப 8ம் 22 விடுமுறை. அது மட்டும் இல்லாம 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருது. அப்போ 5 ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை. அப்ப 30ல இருந்து இந்த 5ஐயும் 2ஐயும் நம்ம கழிக்கிறோம். அதாவது 30 - 7 23. அப்ப மொத்த வேலை நாட்கள் 23. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 41. பசுக்கள் மற்றும் கோழிகள் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 14 அதிகம் எனில் பசுக்களின் எண்ணிக்கை. பசுக்களோட எண்ணிக்கைய எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கோழிகளோட எண்ணிக்கைய ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கால்களோட எண்ணிக்கைய கணக்கிடலாம். பசுவிற்கு 4 கால்கள், அப்ப அதை நம்ம 4x அப்படின்னு வச்சுக்கிறோம். கோழிகளுக்கு 2 கால் தான், அப்போ அது 2y அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்ப கால்களோட எண்ணிக்கை 4x + 2y. பசு மற்றும் கோழி இது ரெண்டுக்குமே ஒரே ஒரு தலை தான் இருக்கும். அப்போ தலைகளோட எண்ணிக்கைய x + y அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? கால்களோட எண்ணிக்கை
தலைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கை விட 14 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கால்களோட எண்ணிக்கைய நம்ம 2 × x+y + 14க்கு சமப்படுத்தலாம். இப்போ 2 x + yல உள்ள வச்சு பெருக்கிருங்க. 4x + 2y = 2x + 2y + 14ன்னு கிடைக்கும். இப்போ xy இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமாவும் என்ன ஒரு பக்கமாவும் வச்சுக்கோங்க. +2x + 2y அப்படிங்கிறது -2x - 2yன்னு இடது பக்கமா வந்துரும். +2y - 2yன்னு இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீதி 4x - 2x ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு 2x தான் கிடைக்கும். = 14. நமக்கு x தான் வேணும். அப்ப 2 வலது பக்கமா அனுப்பணும்னா வகுத்தல்ல போகும். x = 14/2 = 7. அப்போ x அப்படிங்கிறது தான் பசுக்களோட எண்ணிக்கை. நம்ம கண்டுபிடிச்சிருக்க x மதிப்பு 7, விடை 7. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 42. 2 3 7 9 6 5 3 2 0 1 8 4 எனும் எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் ஏறு வரிசையில் எழுதும் போது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும்? கொடுக்கப்பட்ட எண்களை முதல்ல ஏறு வரிசையில எழுதிடலாம். முதல்ல 0, ஒரே ஒரு 0 தான் இருக்கு, அது முதல்ல வந்துடுது. அடுத்ததா ஒரே ஒரு 1 இருக்கு. 2 2 தடவை இருக்கு. 3 2 முறை இருக்கு. 4 ஒரு தடவை, 5 ஒரு தடவை, 6 ஒரு தடவை, 7 ஒரு தடவை, 8 ஒரு தடவை, 9 ஒரு தடவை. இப்ப ஏறு வரிசையில நம்ம எழுதியாச்சு. இதுல கொடுக்கப்பட்ட எண் இருந்த அதே இடத்துலயே எந்த எண் இருக்குன்னு பாருங்க. 8 மட்டும்தான் அதே நிலையில இருக்கு. அதாவது ஒரு இலக்கம் மட்டும்தான் அதே இடத்துல இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 43. ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண்களும் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண்ணும் இழக்கிறார். அவர் அனைத்து 50 வினாக்களுக்கும் விடையளித்து 55 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன? சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை x வச்சுக்கோங்க. தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கையை y வச்சுக்கோங்க. இப்போ சரியா விடையளிச்சா அதுக்கு மதிப்பெண் 2, அப்போ அதை நம்ம 2x வச்சுக்கலாம். தவறா விடையளிச்சா அதுக்கு மதிப்பெண் -1, அப்ப அதை நம்ம -y அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் மொத்தமா பெற்ற மதிப்பெண் 55. அப்ப 2x - y = 55. மொத்த வினாக்கள், அதாவது சரியா மற்றும் தவறா விடையளித்த மொத்த வினாக்களின் எண்ணிக்கை 50. அப்போ அதை நம்ம x + y = 50ன்னு வச்சுக்கலாம். இந்த 2 சமன்பாடுகளையும் கூட்டுவோம். +y - y இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சமக்குறிக்கு வலது பக்கமா 50 + 55. 2x + xங்கிறது 3x ஆகும். 55 + 50ங்கிறது 105 ஆகும். இப்ப x தான் நமக்கு வேணும். பெருக்கல்ல இருக்கிற 3 வகுத்தல்ல கொண்டு போனோம்னா 105/3 கிடைக்கும். வகுத்துட்டா விடை 35. சரியா விடையளித்த வினாக்களோட எண்ணிக்கை 35. இப்ப நமக்கு தவறா விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை தான் வேணும். அப்ப சமன்பாடு 2ல இந்த x ஓட மதிப்பை பிரதியிடுங்க. y = 50 - x, y = 50 - 35 கழிச்சுட்டா 15. அப்ப தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை 15. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 44. விடுபட்ட எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும். இந்த எழுத்து தொடர்ல எங்கெல்லாம் எழுத்துக்கள் சேர்ந்த மாதிரி அந்த பகுதியில இருந்துதான் இதற்கான வழிமுறைய நம்ம பார்க்க முடியும். முதல் 3 எழுத்துக்கள் ABCன்னு வரிசையா வந்திருக்கு. நடுவுல BBC அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்கு. கடைசியா AAABC, அதாவது 3A BCன்னு வந்திருக்கு. அப்ப முதல்ல பார்த்த பகுதியில எல்லா எழுத்துக்களும் ஒரு முறை இருக்கு. நடுவுல Bங்கிற எழுத்து மட்டும் 2 முறை வந்திருக்கு. கடைசியில ஏங்கிற எழுத்து 3 முறை வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் எழுத்துக்களோட எண்ணிக்கை ஒன்னா அதிகமாயிட்டே போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்ப ABCக்கு அடுத்து ஒரு இடம் விடுபட்டு திரும்ப ABC இருக்கு. இதற்கு அடுத்த பகுதியில 2B கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க பகுதியில 2A வரும் அப்படின்னு நம்ம ஒரு A போட்டுக்கலாம். அடுத்த பகுதியில பாருங்க, ஒரு விடுபட்ட இடம், ஒரு 2B, ஒரு C.
பிக்கு முன்னாடி ஏ தான் இருக்கு, அதனால அங்க நம்ம ஏ போட்டுக்கலாம். அடுத்த பகுதியில ஏ ஒரு இடம் விடுபட்டு சி இருக்கு, இன்னொரு இடமும் விடுபட்டு இருக்கு. ஏக்கு அடுத்து பி தான் வரணும். இதற்கு முன்னாடி 2 பகுதிகள்ல ஏவும் பியும் 2 தடவை வந்தனால இங்க சி 2 முறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம சி போட்டுக்கலாம். இப்ப தொடர் முழுமை அடைஞ்சிருச்சு பாருங்க. முதல் பகுதியில 3 எழுத்துக்களுமே ஒவ்வொரு முறை வந்திருக்கு. அடுத்தடுத்த பகுதிகள்ல ஏ இருமுறையும் பி இருமுறையும் சி இருமுறையும் வந்திருக்கு. கடைசி பகுதியில ஏ 3 முறை வந்திருக்கு. அப்ப இந்த விடுபட்ட எழுத்துக்களை நம்ம நிரப்பியாச்சு. என்னென்ன எழுத்துக்கள் விடுபட்டு இருந்துச்சு? ஏ, ஏ, பி, சி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 45. குறியீடுகள் மாறுபாடு காரணமாக பின்வரும் சமன்பாடு தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. சமன்பாடு சரியாக அமையும் வகையில் குறியீடுகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். 5 = 15 / 9 × 84 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 7 கொடுத்திருக்கிற குறியீடுகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். சமக்குறிக்கு பதிலா பெருக்கல், வகுத்தலுக்கு பதிலா கூட்டல், பெருக்கலுக்கு பதிலா சமக்குறி. 5 × 15 + 9. போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்துங்க. முதல்ல பெருக்கல்ல இருக்கிறத பெருக்குனா 5 × 15 75 கூட்டல் 9. 75 கூட்டல் 9ங்கிறது 84. வலப்புறம் இருக்கிற 84 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஒருவேளை முதல் ஆப்ஷன்லயே விடை சரியா வரலனா மத்த எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம போட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இங்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 46. கூட்டல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் மற்றும் கழித்தல் என்பது கூட்டல் எனவும் கொண்டால் பின் வருவனவற்றுள் எது சரியானது? முதல் சமன்பாடை எடுத்துக்கோங்க. வகுத்தலுக்கு பதிலா பெருக்கல், கழித்தலுக்கு பதிலா கூட்டல், பெருக்கலுக்கு பதிலா கழித்தல் அப்படின்னு மாத்தி போட்டா நமக்கு ஆன்சர் 20 கிடைக்குதா? கிடைக்கல. ஆப்ஷன் பி எடுத்து இதே மாதிரி குறிகள் எல்லாம் மாத்துங்க. போர்ட்மாஸ் விதியின்படி இதை சுருக்கலாம். விடை 18 கிடைக்குது. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் சரி பார்த்து எது சரியா வருதோ அதை தான் நம்ம விடையா எடுத்துக்கணும். இங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 47. P என்பது மைனஸ், Q என்பது பிளஸ், R என்பது பெருக்கல் மற்றும் S என்பது வகுத்தல் எனில் 18P 4R 6S 2Q 3 என்ன? இப்போ கொடுத்திருக்கிற எழுத்துக்களுக்கு பதிலா குறியீடுகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். Pக்கு பதிலா மைனஸ், Rக்கு பதிலா பெருக்கல், Sக்கு பதிலா வகுத்தல், Qக்கு பதிலா பிளஸ். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 18 - 4 × 6 வகுத்தல் 2 + 3. குறிகளை மாத்தினதுக்கு அப்புறமா போர்ட்மாஸ் விதியை பயன்படுத்தி இதை நம்ம சுருக்குறோம். சுருக்குனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 9. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 48. 16 × 9 = 12, 81 × 49 = 63 மற்றும் 25 × 16 = 20 எனில் 36 × 9 என்ன? இங்க பாருங்க, 16ஐயும் 9ஐயும் பெருக்குனா நமக்கு 12 கிடைக்காது. ஆனா 16, 9 இது ரெண்டுமே முழு வர்க்க எண்கள். இதோட வர்க்க மூலங்களை பெருக்குனா நமக்கு 12 கிடைக்கும். அப்போ 4 × 3 12. வர்க்க மூலங்களை பெருக்கும் போது 12 கிடைக்குது. இதே மாதிரி பாருங்க, 81 × 49னா அதோட வர்க்க மூலங்களான 9 × 7 பெருக்குனா 63 கிடைக்குது. 25, 16 இதோட வர்க்க மூலங்களான 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா 20.
36 × 9. இதோட வர்க்க மூலங்களான 6 மற்றும் 3 பெருக்குனா என்ன விடை கிடைக்குது? 18. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 49. 1 கூட்டல் 2 = 3, 2 கூட்டல் 3 = 17 மற்றும் 2 கூட்டல் 4 = 32 எனில் 3 கூட்டல் 4 என்பது என்ன? பாருங்க, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா நமக்கு 3 கிடைச்சிரும். ஆனா 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 17 கிடைக்குமா? கிடைக்காது. 17 அப்படிங்கிறது 2ஐயும் 3ஐயும் விட ரொம்ப பெரிய எண் தான். அப்ப இதை நம்ம வர்க்கம் இல்லைன்னா கணத்துல யோசிச்சு பார்க்கலாம். 2 எண்களோட வர்க்கத்தையும் கூட்டினா 4 கூட்டல் 9னா 13, நமக்கு 17 கிடைக்காது. அப்ப 2னுடைய கணம் 3னுடைய வர்க்கம். இதை கூட்டி பாருங்க. 8 + 9 17. அப்போ முதல் எண்ணோட அடுக்கா இரண்டாவது இருக்க எண்ணையும் இரண்டாவது எண்ணோட அடுக்கா முதல் எண்ணையும் போட்டு நம்ம பார்த்தா இந்த விடை கிடைக்குது. இதே மாதிரி அடுத்த செட்டை பாருங்க. 2 + 4 = 32 கொடுத்திருக்காங்க. அப்ப 2 × 4 கூட்டல் 4 × 2 16 கூட்டல் 16 கூட்டினா 32 கிடைக்குது. அப்ப இதே மாதிரி 3 × 4 4 × 3 3 × 4னா விடை 81, 4 × 3னா விடை 64, 2ஐயும் கூட்டினா 145. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 50. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் தொழிற்சாலை பணியாளர்களையும், வட்டம் தொழிற்சங்க உறுப்பினர்களையும், சதுரம் கடின உழைப்பாளர்களையும் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இந்த குறிப்புகளையும் படத்தையும் வச்சுதான் 50வது வினாவிலிருந்து 54வது வினா வரைக்கும் நம்ம விடையளிக்க போறோம். 50வது வினா, தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து கடின உழைப்பாளர்களாக அல்லாதவர்கள் யார்? தொழிற்சாலை பணியாளர்கள்னா முக்கோணத்துல அமைஞ்சிருக்கவங்க. அதுல கடின உழைப்பாளர்களா இருக்க கூடாதுன்னா சதுரத்துல இருக்கவங்கள நம்ம விடுத்தரணும். அது மட்டும் இல்லாம அவங்க தொழிற்சங்க உறுப்பினராகவும் இருக்கணும், அதாவது வட்டத்திலையும் இடம் பெற்றிருக்கணும். அப்ப அந்த எழுத்து எதுவா இருக்கும்? வட்டம் மற்றும் முக்கோணம் ரெண்டும் இணையிற இடத்துல இருக்கிற எழுத்து தான் அது. ஜி தான் அந்த இடத்துல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 51. தொழிற்சாலை பணியாளர் அல்லாத கடினமாக உழைக்கும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னா தொழிற்சாலை பணியாளர் அப்படிங்கிறது முக்கோணம். அப்ப முக்கோணத்துல இருக்கக்கூடாது. கடினமா உழைக்கணும், தொழிற்சங்க உழைப்பாளரா இருக்கணும். அப்படின்னா வட்டம் மற்றும் சதுரம் இணைகிற இடத்துல இருக்கிற எழுத்து தான் விடையா வரும். அப்ப விடை டி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 52. கடினமாக உழைக்காத தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத தொழிற்சாலை பணியாளர்கள். கடினமா உழைக்காத அப்படின்னு சொல்லும் போது நம்ம சதுரத்தை முழுவதுமா விடுத்தரலாம். தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத அப்படின்னு சொல்லும் போது வட்டத்தையும் நம்ம விடுத்தரலாம். ஆனா அவங்க தொழிற்சாலை பணியாளர்களா இருக்கணும். அப்படின்னா முக்கோணத்துல மட்டும் இருக்கிறவங்க தான் இதுக்கு விடையா இருப்பாங்க. முக்கோணத்துல மட்டும் இருக்கிற எழுத்து ஏ. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 53. தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருக்கும் கடின உழைப்பாளர்கள். தொழிற்சாலை பணியாளர்களாகவும் இருக்கணும், தொழிற்சங்க உறுப்பினர்களாகவும் இருக்கணும், கடின உழைப்பாளர்களாகவும் இருக்கணும்னா 3 வடிவங்களும் ஒன்றிணைகிற இடத்துல இருக்க எழுத்து தான் விடையா வரும். அந்த இடத்துல இருக்கிற எழுத்து எஃப். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.
வினா எண் 54. தொழிற்சாலை பணியாளர் அல்லாத மற்றும் கடின உழைப்பாளர் அல்லாத தொழிற்சங்க உறுப்பினர்களை கண்டறியவும். தொழிற்சாலை பணியாளர் அல்லாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம முக்கோணத்தை விடுத்தரணும். கடின உழைப்பாளர் அல்லாதன்னு சொல்லும் போது சதுரத்தையும் விடுத்தரணும். அப்ப வெறும் வட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் நமக்கு விடையா கிடைப்பாங்க. அந்த எழுத்து பி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 55. இந்த குறிப்புகளை வச்சுதான் 55, 56 மற்றும் 57வது வினாக்கள் அமைஞ்சிருக்கு. 55வது வினாவை இப்ப நம்ம பார்க்கலாம். உயரங்களின் ஏறுவரிசைப்படி நடுவில் இருப்பவர் யார்? இப்போ இந்த 5 நண்பர்களையும் நம்ம உயரத்தோட ஏறுவரிசையில எழுதிடலாம். ஏ என்பவர் பியை விட உயரம் குறைவானவர், ஆனா ஈயை விட உயரமானவர் ஏ. சி அப்படிங்கிறவரு மிகவும் உயரமானவர். டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும் ஏயை விட அதிகமாகவும் இருப்பார். இப்ப அந்த வரிசையை சொல்லுங்க பார்க்கலாம். இ, ஏ, டி, பி, சி. அப்ப உயரங்களோட ஏறுவரிசை இஏ, டிபி, சி. இதுல நடுவுல யார் இருக்கா? டி. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 56. நம்ம ஏற்கனவே ஏறுவரிசையில அமைச்சிட்டோம். இதுல இருந்து 56வது வினாக்கு விடையளிக்கலாம். ஏயை விட உயரமாகவும் சியை விட உயரம் குறைவாகவும் இருப்பவர்கள். ஏயை விட ஹைட்டா இருக்கணும், ஆனா சியை விட உயரம் குறைவா இருக்கணும். அப்படி யார் இருக்காங்க? இங்க ஏக்கும் சிக்கும் நடுவுல டி மற்றும் பி இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 57. உயரங்களின் ஏறுவரிசைப்படி ஏயும் சியும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொள்கின்றனர் எனில் சியின் தற்போதைய நிலை. ஏ மற்றும் சியை இடம் மாத்திருங்க. இப்ப சி எங்க இருக்காரு? இடமிருந்து 2வது இடத்துல இருக்காரு, வலது பக்கம் இருந்து 4வது இடத்துல இருக்காரு. நமக்கு இங்க ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? நடுவில், இடமிருந்து 2ஆம் இடம், வலமிருந்து 2ஆம் இடம், இறுதியில். நடுவுலையும் இல்ல, இறுதியிலையும் இல்ல. அப்ப அந்த 2 ஆப்ஷனுமே இல்ல. சி இடமிருந்து தான் 2வது இடத்துல இருக்காரு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 58. ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. பகடையின் அடிப்பக்கம் 2 எனில் மேல் பக்கத்தில் உள்ள எண் என்ன? 3 பகடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு 2க்கு மேல் பக்கத்துல இருக்க எண், அதாவது 2க்கு ஆப்போசிட்ல இருக்க எண்ணுன்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பகடையில 2 இருக்கு. நம்ம முதல் மற்றும் 2வது பகடைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல 5 மற்றும் 4 அப்படின்னு 2 எண்கள் ஒரே மாதிரி பொதுவா இருக்கு. அப்போ பகடையில மீதி இருக்க எண்களான 2, 6 எதிரெதிர் பக்கங்களா தான் அமையும். இதுதான் விதி. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 59. ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர். மேலும் பியின் வயது சி என்பவரின் வயதை போல் 2 மடங்காகும். ஏ, பி, சி ஆகிய மூவரின் வயதுகளின் கூடுதல் 27 எனில் பியின் வயது என்ன? ஏ அப்படிங்கிறவரு பியை விட 2 வயசு மூத்தவர். அப்ப நம்ம ஏ எப்படி எழுதிக்கலாம்? பி பிளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். பியோட வயது சியின் வயதை போல் 2 மடங்கு. அப்ப பிய நம்ம 2cக்கு சமப்படுத்திக்கலாம். இதுல இருந்து நம்ம சி கண்டுபிடிக்க முடியுமா? c is equal to b/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த மூவரோட வயதுகளின் கூடுதல் 27ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஏனா நம்ம b plus 2ன்னு எழுதிருக்கோம். b-ய 2c எழுதிக்கலாம், c-ய b/2ன்னு எழுதிக்கலாம்.
இதை எல்லாமே a plus b plus c equal to 27ல பிரதியிடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? aக்கு பதிலா b plus 2, cக்கு பதிலா b by 2. இப்ப எல்லாமே bல தான் இருக்கு. b plus 2 plus b plus b by 2 equal to 27. plus 2 அடுத்த பக்கமா போகும்போது minus 2 ஆகும். அப்ப வலது பக்கம் நமக்கு 27 minus 2 equal to 25 கிடைச்சிரும். b by 2வை நம்ம 0.5b அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ b plus b plus 0.5b equal to 25 கிடைக்கும். கூட்டினா 2.5b equal to 25. நமக்கு b தான் வேணும். அப்ப 2.5 நம்ம வலது பக்கமா அனுப்பிடலாம். வகுத்துட்டோனா விடை 10. அப்ப b இன் வயது 10. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 60. ஒரு சந்திப்பின் போது 11 பேர் ஒருவருக்கொருவர் ஒரு முறை மட்டும் கைக்குலுக்கிக் கொள்கின்றனர் எனில் மொத்தம் எத்தனை கைக்குலுக்கல்கள் நிகழும்? இப்போ உதாரணத்துக்கு A, B, C, D அப்படின்னு 4 பேர் ஒருவருக்கு ஒருவர் கை குலுக்குறாங்கன்னு எடுத்துக்குவோம். இப்ப A அப்படிங்கிறவரு B, C, D அப்படின்னு 3 பேர்கிட்டயுமே கை குலுக்கல்கள் நடைபெறும். B பாருங்க, ஏற்கனவே அவர் A கூட கைகளை குலுக்கிட்டனால C மற்றும் Dன்னு 2 பேர் கூட மட்டும்தான் கை குலுக்குவாரு. அதே மாதிரி C பாருங்க, C ஏற்கனவே A கூடவும் B கூடவும் கை குலுக்கல்கள் முடிஞ்சிருச்சு அவருக்கு. அப்ப D கூட மட்டும்தான் கைகளை குலுக்குவாரு. D அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு எல்லார் கூடயுமே கை குலுக்கல்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப இவர் எந்த கை குலுக்கல்களும் இவரா போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இங்க 4 பேர் இருக்கிற ஒரு சந்திப்புல கை குலுக்கல்களோட எண்ணிக்கை 3 கூட்டல் 2 கூட்டல் 1 6 அப்படின்னு கிடைக்குது. அப்ப இதே மாதிரி 11 பேர் கொண்ட ஒரு சந்திப்புல நடைபெற கை குலுக்கல்களோட எண்ணிக்கைய நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தி பண்ணிடலாம். 11 பேர் அப்படின்னா மொத்த கை குலுக்கல்களோட எண்ணிக்கை அதோட முந்தைய எண் வரைக்கும் உள்ள கூடுதல் தான். அதாவது 10 + 9 + 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1 கூட்டிட்டா 55. அப்போ 55 கை குலுக்கல்கள் அங்க நிகழ்ந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.